ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு தமிழ் நெற்களஞ்சியம். இன்றைக்கி நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஒரு புதுவிதமான ஸ்நாக்ஸ் இப்போ செய்ய போகிறோம். 10லேருந்து 15 நிமிடத்துக்குள்ளே ஒரு ஸ்நாக்ஸ் ஈஸியாக செய்யலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்கன்னா கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ். இதற்கு தேவையான பொருள் 2 ஸ்பூன் அரிசி மாவு, 100 கிராம் உளுந்து, வெள்ளை உளுந்து, தேங்காய் பால் நல்லா கெட்டியாக கொஞ்சம் புளிஞ்சு வச்சுருக்கேன் பாருங்கள். இதை இந்த அளவுக்கு புளிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த குண்டாவில் அரை குண்டா புளிஞ்சு வச்சுக்கோங்க. தேங்காய் பாலில் கொஞ்சம் ஏலக்காய், ஒரு 4 ஏலக்காய் தட்டி போட்டுக்கோங்க. அடுத்தது ஒரு 3/4 கப்பு அளவுக்கு ஜீனி போட்டு கலக்கி அப்படியே கரைச்சி விட்டுக்கோங்க. தேங்காய் பாலில் உளுந்து ஒரு 1 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. ஊற வச்ச பிறகு நல்லா பஞ்சு மாதிரி நல்லா வெண்ணெய் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. மிக்ஸி சூடாயிராமல் உங்களுக்கு மாவில் சூடாயிராமல் பார்த்துக்கோங்க. கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. அப்படி சூடாகிற மிக்ஸியாக இருந்தால் கொஞ்சம் நேரம் ஆஃப் பண்ணி வச்சுட்டு மாவு சூடாயிராமல் பார்த்துக்கோங்க. நல்லா பஞ்சு போல் அரைச்சிடணும். நல்லா கெட்டியாக அரைச்சிக்கோங்க. வெண்ணெய் போல் நம்ம வடைக்கு எப்படி அரைப்போமோ அது மாதிரி தான். நான் கொஞ்சம் கூட தண்ணி ஆக்கிட்டேன் அன்றைக்கி. நல்லா கெட்டியாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நல்லா கொஞ்சம் நல்லா நல்லா இதாக இருக்கும். செவக்கிறது நல்லா இதாக இருக்கும். நல்லா கெட்டியாக வடைக்கு அரைக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. தண்ணி ஊற்றிடாமல் நல்லா கெட்டியாகவே அரைச்சிக்கோங்க. நான் கொஞ்சம் தண்ணி கூட ஊற்றிட்டேன். அதேமாரி ஊற்றிடாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து அரைங்க. நல்லா பஞ்சு மாதிரி அரைஞ்சிருச்சு. நல்லா சாஃப்டாக பஞ்சு மாதிரி அரைஞ்சிருக்கு பாருங்கள். இது மாதிரி இருக்கணும். ஒரு 1.5 ஸ்பூனு இது அரிசி மாவு போட்டுக்கோங்க. ஒன்று இடியாப்ப மாவு, ஏதாவது ஒரு அரிசி மாவு, பச்சரிசி மாவாக இருக்கணும். இடியாப்ப மாவு இருந்தாலும் போட்டுக்கோங்க. இல்லைன்னா அரிசி மாவு இருக்குன்னா கடையிலலாம் அது மாதிரி அரிசி மாவாக இருந்தாலும் போட்டுக்கோங்க. ஒரு 1.5 ஸ்பூன் போட்டால் போதும். மைதா மாவு போட வேணாம், அரிசி மாவு தான் போடணும். இந்த மாதிரி நல்லா கரைச்சி இது மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும். அடுத்தது கடாயில் எண்ணெய் ஊற்றிக்குவோம். இது வடை மாதிரி தான். ஆனால் வெங்காயம், நம்ம பச்சை மிளகா இதெல்லாம் போடல, மிளகு இதெல்லாம் சேர்ப்போம். அது சேர்க்காம வெறும் உப்பு மட்டும் போட்டு ஒரு 1.5 ஸ்பூனு அரிசி மாவு இவ்வளோ தான் போடுறோம். இது இதுமாரி நம்மளா பொன்னிறமாக எடுத்து நம்ம அந்த தேங்காய் பாலில் போட போகிறோம். வெங்காயம் பனியா மாதிரி சின்னதாக போடணும். இன்னும் சூடு வரல. நல்லா சூடு வந்தோடனே போடணும். இப்போ தான் நல்லா எண்ணெய் சூடு வந்திருக்கு. இதே மாதிரி வெங்காய பனியா மாதிரி போடுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து சின்னதாக கிள்ளி போடணும். பெருசாக போட்டுறாமல் சின்ன பால்ஸாக அப்படி இது மாதிரி போடணும். எப்படி வெங்காய பனியம் போடுறோமோ அது மாதிரி தான். நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வெயிட் பண்ணி எடுக்கணும். இல்லைன்னாக்கா உள்ற மாவு நிற்கும், மேலே வெந்து போயிடும். கொஞ்சம் ஓரளவு சிம்லேயே வச்சுக்கிட்டு எடுங்க. ரொம்பவும் ஸ்பீடாக வைக்க வேணாம் அடுப்பை. இது மாதிரி நல்லா கொஞ்சம் நேரம் நின்று வேகணும். அப்போ தான் நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணி கொஞ்சம் பொறுமையாக எடுக்கணும். கொஞ்சம் வெள்ளை நிறமாக எடுத்தோம்னா அந்தளவுக்கு நல்லா இருக்காது, டேஸ்ட்டாக இருக்காது. எப்படி நம்ம வடை பொன்னிறமாக எடுப்போமோ அதை விட நல்லா கொஞ்சம் பொன்னிறமாக எடுக்கணும். நல்லா சிவந்த கலரில் இந்த கலரில் எடுங்க. அப்படியே எடுத்து பாலில் போட்டுருங்க. தேங்காய் பாலில் வேறு பாத்திரத்துலலாம் வைக்க வேணாம். அப்படியே சூட்டோட தேங்காய் பாலில் போட்டுறணும். எடுத்ததுமே உடனே அப்படியே போட்டுற வேண்டியதுதான். அடுத்தது இன்னொரு வாட்டி போடுவோம். மாவு மீதம் உள்ள மாவையும் எல்லாத்தையும் போட்டுட்டு அதிலே தேங்காய் பாலில் எல்லாத்தையும் எடுத்து போட்டுருங்க. எடுத்த மாதிரியே அதேமாரி நல்லா சவக்க விட்டு இந்த மாதிரி எடுத்துருங்க.
இதெல்லாம் ஒரு ஹெல்த்தியான பொருள் தான். உளுந்து ரொம்ப நல்லது உடம்புக்கு. தேங்காய் பழம் நல்ல பொருள் தான். பச்சையாக சாப்பிட்டோம்னா தான் நமக்கு வந்து நல்லது. அதை வந்து சூடு காட்டி சாப்பிடும் போது தான் நமக்கு வந்து கொலஸ்ட்ரால் ஆகுது. தேங்காய் வந்து ஒரு நாளைக்கு ஒரு தேங்காய் சாப்பிட்லான்னு சொல்கிறாங்க. அதுமாரி நம்ம பச்சையாக எடுத்துக்கிறத பற்றி எந்த பிரச்சனையும் இல்லை. அதுமாதிரி தேங்காய் பால், உளுந்து இதெல்லாம் ரொம்ப நல்ல பொருள். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சத்தான பொருளாக எடுத்துக்கோங்க. ஒரு மணி நேரம் அல்லது ஒரு முக்கால் மணி நேரம் ஊற வச்சிங்கன்னா போதும். தேங்காய் பாலில் நல்லா ஊறிடும். எப்படி இருக்குது பாருங்கள், எல்லாமே தேங்காய் பாலில் போட்டாச்சு. எப்படி இருக்குது பார்த்தீங்களா? ரொம்ப அருமையாக அழகாக இருக்குது. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இதுமாரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். அந்தளவுக்கு நல்லா டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். இதை வந்து அப்படியே ஸ்பூனெல்லாம் கொஞ்சம் நேரம் அப்படியே கொஞ்சம் பிரட்டி லேசாக பிரட்டி விடுங்க. கொஞ்சம் அழுத்தி நம்ம அந்த உடஞ்சி போயிடும். இல்லாட்டி மெதுவாக திருப்பி விடணும். ஒரு 10 நிமிஷம் சென்று ஒரு வாட்டி திருப்பி விட்டோம்னா போதும், நல்லா ஊறிடும். இதுமாரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். அந்தளவுக்கு டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. டீ டைமில் நம்ம போட்டு எதுவுமே செஞ்சுட்டு டீ போட்டு கொடுக்குறதுக்கு பிள்ளைங்கள்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. பிள்ளைங்க பெரியவங்க எல்லாருக்குமே ரொம்ப நல்லா பிடிக்கும். உரப்புலாம் இல்லாதனால ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்தமாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அனைவருக்கும் வணக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லா புகழும் இறைவனுக்கு.